பாஜகவோட உங்களுக்கு கூட்டணி சேர்றதுல அதாவது எதனா வாய்ப்பு இருக்கா வரும் நாட்களில் இல்லை வரும் அடுத்த இதில்? அதாவது இது தீ, இதை தொடமாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். 100 தடவை சொல்லிட்டோம், 1000 தடவை சொல்லிட்டோம். தீ குளிக்கணுமா சொல்லுங்கள். அப்படியாவது உலகத்துக்கு, பத்திரிகை உலகத்துக்கு, டிவி தொலைக்காட்சிக்கெல்லாம் நிரூபித்து காட்டுறதுக்கு நாங்கள் யாராவது ஒருத்தர் தீ குளித்து காட்டுறோம். என்ன சொல்ல முடியும் நாங்கள் அதுக்கு மேலே? திருப்பி திருப்பி இந்த கேள்வியே எழக்கூடாத. திட்டவட்டமாக முடிவு பண்ணதாச்சே, நாடாளுமன்றத்திலே நிரூபித்து காட்டியிருக்கோமே. கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நீங்க அலுவலகத்துக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அது தீக்குளிப்பதற்கு சமம் சொல்லியிருந்தீங்க. இன்றைய காலகட்டத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான எதுவும் நிர்பந்தம் இருந்திருக்கா சார்? இப்போ உங்க தொண்டர்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா? அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தனித்து போட்டி என்ற முடிவெடுத்தார்கள். அப்படி பிஜேபியோட கூட்டணி இல்லை என்கிற முடிவெடுத்து தேர்தலில் நின்று மக்களை சந்தித்தோம். அதிலிருந்து சில அனுபவங்களை பெற்றோம். அந்த அனுபவங்களின் அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். அவ்வளவுதான். அதனால் அனுபவம் தான் எங்களுக்கு வழி காட்டுகிறதே தவிர வேற எந்த அச்சுறுத்தலும் எந்த காலத்திலும் எடப்பாடியார் அவர்களை எவரும் அச்சுறுத்தி விட முடியாது, எவரும் பயமுறுத்தி விட முடியாது, எவரும் தலைகுனியை வைத்து விட முடியாது. அவர் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் அம்மா அவர்களைப் போல நிமிர்ந்து நிற்கக்கூடிய, சொன்ன வார்த்தையிலிருந்து மாறாத ஒரு கம்பீரமான ஒரு தலைவராக இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நிலைநாட்டுவார்.